தலைவா தலைவா தளபதி வா தலைவா திரை உலகை ஆண்ட சிங்கமே வா தலைவா அரசியல் களத்தில் காலடி வைத்தாய அச்சம் கலைந்து வா தலைவா உன் வீரத்தால் உன் வேர்வையால் வெற்றி சிகரம் தொடுவாய் லட்சோபல லட்சம் இளைஞர்களின் இதய துடிப்பானாய் அரசியல் அரிச்சுவடி நீ அறிந்தவன் அநீதி கண்டு பொங்குவாய் உன் வீரத்தால் உன் வேர்வையால் வெற்றி சிகரம் தொடுவாய் லட்சோபல லட்சம் இளைஞர்களின் இதய துடிப்பானாய் உன் பேச்சில் உறுதி உன் செயலில் வேகம் தமிழகம் உன்னை நம்புது தலைவாவா தமிழகம் உனக்காக காத்திருக்குது கலக்குது பாரு தலைவன் பேரு தளபதினு கூடி நின்னா தகர்க்கலாம் இந்த ஊரை அரசியல் அரிச்சுவடி அறிந்தவன் அன்பால அனைவரையும் இணைப்பான் அதிகாரம் அவன் கையில் கிடைச்சால் அரசியல் மாற்றம் நிகழும் கட்சிகள் பல வந்தாலும் கலங்காத சிங்கம் இவன் களமிறங்கி விட்டானே கட்சி எல்லாம் நடுங்குது தமிழகத்தின் தலைவன் இவன் தளபதியின் பாசமுள்ளவன் தலைமுறைகள் கடந்தாலும் அவன் புகழை பாடுவோம் அரசியல் களத்தில் புயலாக வந்தவன் அநீதி கண்டு பொங்கி எழுந்தவன். என்ன பேசினார்னா இன்னைக்கு அதாவது ஃபுல் பிளாஸ்ட் புதுசாக என்ன எதுவும் எப்பிக் யூஸ்வலாக பேசுகிறது தான். இன்றைக்கி என்னன்னா அதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, ஸோ பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பணம் வாங்குங்க, காசு வாங்குங்க, அது உங்கள் பணம், நீங்கள் வரி கட்டின பணம், உங்கள் காசு வாங்கிட்டு டிவி கேக்கு ஓட்டு போட்டுருங்க, இது சொன்னார். வேறு வந்து என்னாச்சு, இன்றைக்கி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுதான் பிரச்சாரம் தான். ஆனால் மாநாடு மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி எல்லாம் இன்றைக்கி மாநாடு மாதிரி க்ரௌடு ஃபுல்லுங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரு ஸ்பீச்சை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். முக்கிய விஷயங்கள் அதாவது ஊழல் பண்ணுறதை பற்றி ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த நம்ம ஸ்டாலின் சார் ஆட்சியில் வந்து ரொம்ப நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து என்ன ஏற்கவே முடியல, அதெல்லாம் வந்து பொறுத்து கொள்ள முடியல. இது எல்லாமே மொத்தமாக நான் மாற்றுவேன், நான் வருவேன். அதாவது மக்கள் நம்பிக்கை போட்டு போன எலெக்ஷனில் உங்களுக்கு ஜெயிக்க வச்சாங்க. பட் டில் நவ் நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ அது வந்து மக்களுக்கு ஏமாற்றம் தான். இது எல்லாத்தையும் வந்து ஒழிச்சு கட்டுவேன், நான் வரேன், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. அது அதுதான் யூஸ்வலாக எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த க்ரௌடு யாருமே இந்த காசுக்கு இந்த ஒரு 200 இந்தாங்க சார் காசு வாங்க சார், இங்கே வந்து மாநாட்டை ஃபில் பண்ண குவார்டர் கோழி பிரியாணிக்கு வர கூட்டம் கிடையாது, தளபதிக்காக வர கூட்டம். தளபதிக்காக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே நீங்கள் வந்திருக்காங்க, ஒரே ஆளுக்காக தான். அது ஃபேன் பேஸ். ஆனால் அவங்களுக்கு பயம் அதுதான். கேட்டால் கூட்டம் அந்த மனுஷனுக்கு பின்னாடி இத்தனை கூட்டம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது பயம் அதுதான். வேறு ஏதாவது கேளுங்க. அரசுக்கு எதிராக என்னன்னாங்க, அதாவது என்ன சொன்னால் அவங்க நியூ தான். இப்போ வந்து நான் சொல்ல போனால் எனக்கு வந்து நான் விஜயா நான் என்னன்னா இங்கே வந்திருக்கேன், எனக்கு அரசியல் அனுபவம்லாம் இல்லை தான். ஆனால் மக்கள் வந்து பிடிக்கல, மக்களுக்கு வந்து உங்கள் ஆட்சி நல்லா இல்லை, பிடிக்கல நீங்கள் நடத்துறது. நான் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு நல்லது செய்யணும், என்னையை தூக்கி விட்டாங்க, மக்களுக்கு நான் நல்லது செய்யணும். என் ரசிகர்கள் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி என்னை தூக்கி விட்டாங்க, என் பின்னாடியே வந்தவங்க, அவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும். சிஸ்டம் சரியில்லை, அதை மாற்றுறதுக்காக நான் வரேன், கன்ஃபார்ம் நான் வருவேன். 2026 நம்ம தான், நான் ஜெயிப்பேன். நீங்கள் எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வந்து என்ன சொல்லணும், ஸ்ட்ராங்காக வருவோம், கண்டிப்பாக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், இதுதான் சொல்லியிருக்காரு.